பால் பொங்கல் பண்ண போகிறோம். அதுக்காக தேங்காய் சில்லு எடுத்து தேங்காய் ஒரு மூடி ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கோம். அதை மிக்சியில் போட்டு அரைச்சி பால் அரை மூடி பால் எடுத்து வச்சுக்கிறோம். முதல்ல மிக்சி வந்து நைஸாக அரைக்கிறதுக்காக முதல்ல வெறும் தேங்காயை போட்டு அரைச்சிக்குங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்குங்க. இல்லைன்னா மிக்சி அரைப்படாது. தேங்காய் பாலை வடிகட்டிக்குங்க. ரெண்டு கிளாஸ் பச்சரிசி எடுத்துக்கோங்க. ரெண்டு கிளாஸ் அரிசி தான் போட்டிருக்கேன். அதுக்கு நீங்கள் தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கிட்டு 2 கிளாஸ் தேங்காய் பால் ஊற்றிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம அரிசி கழுவி வச்சுருக்கோம். கொஞ்சம் இந்த பால் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த அரிசியை போடணும். தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசியை அலசி வச்ச 2 கிளாஸ் அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக போடலாம். போட்டு கொஞ்சம் கிண்டி விட்டுருங்க. உப்பு வந்து 1/4 ஸ்பூன் போடுங்க. ரொம்ப அதிகமாக போடாதீங்க. 1/4 ஸ்பூன். அரை ஸ்பூனோட ரொம்ப கம்மியாக போடணும். திரும்ப சொல்லுங்க. 2 ஸ்பூன் சொல்லுவா. 2 ஸ்பூன் நெய் போட்டுக்குங்க. ஃபஸ்ட்டு அதில் முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துக்கோங்க. கோல்டன் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்துக்குங்க. பொன்னிறம் ஆனோன்னு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் ஏலக்காய் சுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம இடிச்சிருவோம். பதம் வந்துருச்சுங்க. இப்போ நம்ம 2 கப்பு வெல்லம் போடலாம். சுக்கு ஏலக்காய் போட்டுக்குங்க. நம்ம வறுத்து வச்ச முந்திரி போட்டுக்குங்க. முந்திரி கிறிஸ்மஸ் ரெண்டையும் சேர்த்து போட்டுருங்க.
அது கூட 1 ஸ்பூன் நெய் போட்டுக்குங்க. பொங்கல் வந்து இப்போ கெட்டித்தன்மை வந்துருச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் நம்ம அதை வச்சுட்டு இறக்கிடலாம் அடுப்பில்.